வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம இன்ஜினியரிங் இன்வெஸ்டர் தமிழ் சேனல்ல கெயில் இந்தியா லிமிடெட் என்ற ஸ்டாக்கை பார்க்க போறோம். கெயில் வந்து மேஜர் சிட்டிஸ்ல ஐ திங்க் அவங்க வந்து இது கேஸ் ஸ்டேஷன் வச்சிருக்காங்க. லைக் பெட்ரோல் பங்க் மாரி இருக்கும். அங்க போய் கேஸ் ஃபில் பண்ணிக்குவாங்க. இப்போல்லாம் வர வெஹிக்கிள்ஸ் நிறைய வெஹிக்கிள்ஸ் நான் பார்த்துருக்கிறது கேஸ் வெஹிக்கிள்ஸ் வருது. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் ஒரு பக்கமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பெட்ரோலுக்கு டீசலுக்கு ஆல்டர்னேட்டா இந்த கேஸ் வெஹிக்கிள் வருது. இந்த ஹைபிரிட்ல கூட பாத்தீங்கன்னாக்கா என்ன பண்றாங்க, மூணுமே வச்சுக்கிறாங்க. அதாவது எலக்ட்ரிக்கலும் வச்சுக்கிறாங்க, பெட்ரோலும் வச்சுக்கிறாங்க, கேஸ் கூட வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் பார்த்த வரைக்கும் சில வண்டிங்க பாத்தீங்கன்னாக்கா சிஎன்ஜி கேஸ்ல ஓடிட்டு இருக்கு. முன்னெல்லாம் எல்பிஜி சிலிண்டர் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த டேங்கை டிசைன் பண்ணி ப்ராப்பரா அதை இன்ஸ்டால் பண்ணி அதை யூஸ் பண்றாங்க. ஏன்னா மைலேஜ் நல்லா கொடுக்குது, பிளஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கு. அதனால ஸோ இந்த ஒரு யூஸ் மட்டும் இல்ல, இண்டஸ்ட்ரியல் யூசஸும் நிறைய இருக்கு கேஸுக்கு. அதனால we- அஹ், அதனால இது வந்து உடனே எல்லாமே சேஞ்ச் ஆயிடும், கேஸ் எல்லாம் ஃபுல்லாவே மேனுஃபேக்சர் பண்ணதை நிறுத்திடுவாங்க, எல்லாருமே எலக்ட்ரிக்கல் பக்கம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இதுவும் கொஞ்சம் வருஷத்துக்கு கேஸும் நம்மளுக்கு எசென்சியலா தேவைப்படும். வேற வேற இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்லயும் கேஸஸ் நம்ம யூஸ் பண்றோம். அப்புறம் இதுல பாத்தீங்கன்னாக்கா ஹை வந்து இன்னைக்கு ஹை வந்து 168ல இருக்கு, லோ வந்து 163. ஆல் டைம் ஹை வந்து 246ல இருக்கு. 52 வீக் ஹை வந்து 202ல இருக்கு. ஸோ பிஇ பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைஸ் டு earning ரேஷியோ 9.83ல இருக்கு, அகைன்ஸ்ட் செக்டர் பிஇ ஆஃப் 11.94. ஸோ அது வந்து ஒரு மாதிரி ஃபேரான பிஇ தான். பிஇ 10க்குள்ளார இருக்கு, அது நல்ல வேல்யூவேஷன். அப்புறம் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா கம்பெனி வித் டிடிஎம் இபிஎஸ் growth. இபிஎஸ்னா earnings per ஷேர், ட்ரைலிங் 12 மந்த். டிடிஎம்னாக்கா ட்ரைலிங் 12 மந்த் ஆவரேஜ் ஆக்சுவலா. ஸோ அது வந்து க்ரோ ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எஃப்ஐஐ எஃப்பி வந்து டிக்ரீசிங் தேர் ஷேர் ஹோல்டிங். ஸோ ஷேர் ஹோல்டிங் வந்து எஃப்ஐஐ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து குறைக்கிறாங்க. ஆப்வியஸ்லி டிஐஐ ஐ திங்க் வில் இன்க்ரீஸ். ஸோ அது என்னன்னா ப்ராஃபிட் புக்கிங்காக கூட இருக்கலாம். நம்மளுக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் வித் ப்ரைஸ் டு earnings லெஸ் தென் ஆவரேஜ் பிஇ. 3 இயர் ஆவரேஜ் பிஇ விட கம்மியா இருக்கு, அதாவது அண்டர் வேல்யூடு ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டர் வேல்யூ ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னாக்கா அது நல்ல growth கொடுக்கும் ஃபியூச்சர்ல அப்படின்ற ஒரு நம்பிக்கை. த்ரெட் பார்த்தீங்கன்னா பிலோ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ். தட்ஸ் ஓகே. அதனால தான் நம்ம இதை செலக்ட் பண்றோம். இந்த மாதிரி கம்மியான ரேட்ல இருக்கிற நல்ல ஸ்டாக், ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான ஸ்டாக் கம்மியான பிரைஸ்ல இருக்கும்போது நம்ம என்ட்ரி பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு கவலை இல்லை. ஏன்னா கொஞ்சமாவது அது இன்க்ரீஸ் ஆகும், growth ஆகும். நெகட்டிவ்ல போறதுக்கு சான்சஸ் கம்மி. அப்படி நெகட்டிவ்ல போனாலும் நம்ம ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ன்றதால நம்ம தைரியமா இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரைஸ் சார்ட் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், ஜிக்ஸாக் பேட்டர்ன் அப்படியே மெயின்டைன் ஆயிருக்கு. முன்னாடி எல்லாம் 210 220 அந்த மாதிரி ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டிப் வந்து 150 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு வைடர் கன்சாலிடேஷன் ரேஞ்சில் இருந்திருக்கு. இப்போ நேரோ ஆகி கீழே இறங்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா 163ல இருக்கு. 163ன்றது ஒரு ஃபேரான பிரைஸ்ன்னு நான் சொல்லுவேன். அதனால நான் என்ன பண்ணுவேன்னாக்கா இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு நம்பர், 2 நம்பர் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். 2 நம்பர் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, 2 நம்பர்ஸ் நான் வாங்கியிருக்கேன், அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நல்ல ஸ்டாக்கை 1 2ன்னு வாங்கிக்கணும். வாங்கிக்கிட்டோம்னாக்கா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நம்மளுக்கு ஒரு நல்ல growth தெரியும். 30%, 40% அந்த மாதிரி வரும்போது அகைன் போயிட்டு செக் பண்ணணும். ஓகே, இது இன்னும் வேல்யூவேஷன் பெட்டரா இருக்கா, இல்ல ஹை வேல்யூவேஷன்ல இருக்கான்ட்டு. அப்ப ஹையா இருந்ததுனாக்கா அழகா செல் பண்ணிட்டு அந்த 30% எடுத்து பாக்கெட்ல போட்டுக்க வேண்டியதான். அப்புறம் அனலிஸ்ட் ரேட்டிங்ல பாத்தீங்கன்னா 31 அனலிஸ்ட், அதுல 55 + 23% பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 6% 6 + 3% செல் அண்ட் அண்டர் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 1 இயரா இது நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. அதனால தான் நம்ம இதை எடுத்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றோம், இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம்ட்டு. broker ரிசர்ச் பார்த்தீங்கன்னா ஆஸ் நவம்பர் நவம்பர் எண்ட்ஸ், ஸ்டார்டிங் எண்டிங் இதுலலாம் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா பை ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. வித் 205 ரூபா ஆஸ் அ டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த 205 ரூபா டார்கெட் ஜென்ரலாக அவங்க 3 to 6 months கொடுப்பாங்க. ஸோ இப்போ 163ல இருக்கு. ஸோ அவங்க டார்கெட் கொடுத்த உடனே இறங்க ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் இறங்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னாக்கா இப்போ இன்வெஸ்ட் பண்ணோம்னாக்கா ஃபியூச்சர்ல இது இன்க்ரீஸ் ஆகி 210க்கு அட்லீஸ்ட் போகும்போது நம்மளுக்கு we can visibly see around 15-20% in வேல்யூ. ஓகேங்களா? அப்புறம் அது இல்லாம நம்ம லாங் டேர்ம் கன்சிடர் பண்ண போறோம். அதனால அதை பத்தி நம்ம worry பண்ணிக்க தேவையில்ல, அப்படியே வாங்கி வச்சுக்க வேண்டியதுதான்.
டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பிவட் பாயிண்ட் 168.74ல இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் R1 169ல இருந்து R3 வந்து 172ல இருக்கு. சப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா 167ல இருந்து 164 வரைக்கும் இருக்கு. ஸோ அதுக்குள்ளார நம்ம பிளே அரவுண்ட் பண்ணிக்கலாம். இது மெயினாக ட்ரேடர்ஸ்க்கு. ஸோ நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அண்ட் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 20 டேஸ் 170ல இருக்கு, 200 டேஸ் 180ல இருக்கு. பப்ளிக் ஒப்பீனியன் 100% செல் இருக்கு. ஐ திங்க் பீப்புள் எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க, பாஸ்ட் 1 இயரா இதோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு போதுண்டா சாமின்னு எல்லாரும் செல் பண்ணிட்டு வெளியில வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பட் தட்ஸ் ஓகே. நம்ம ஸ்டில் அதை 1 2ன்னு கன்சிடர் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கும் பெயின் தெரியாம இருக்கும், அதே டைம் லாங் டேர்ம்ல நல்ல growth கிடைக்கும். ஃபினான்ஷியல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னாக்கா 21ல இருந்து 23 வரைக்கும் அமோகமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 24ல கொஞ்சம் டிப்பா டவுன் ஆயிருக்கு. இப்போ 25ல கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னும் 23 ரேஞ்சுக்கு ரெவன்யூ வரல. ஸோ ஒன்ஸ் இது வருமானத நெக்ஸ்ட் இயர்ல பார்க்கலாம். சப்போஸ் வரலனாலும் உங்களுக்கு ப்ரைசிங் கரெக்ட் ஆகி இப்போ என்னன்னாக்கா இதுல என்ன ஆகும்னாக்கா ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்றதுக்கு கெயில் இந்தியான்றது இந்தியாவில் இருக்கிற ஒரு கெயில் டிவிஷன். ஆக்சுவலா இவங்களோட பர்சன்ஸ் வந்து குளோபலா இருக்கு. ஸோ அவங்க இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போட்டு டெவலப் பண்ணி இன்னும் கொஞ்சம் இது பண்ணலாம், பெட்டர்மெண்டா பண்ணலாம் இன் ஃபியூச்சர்ல. இல்லைனாக்கா தே கேன் செல் ஆல்சோ டு எனி அதர் இண்டஸ்ட்ரி பிளேயர்ஸ். ஸோ அது கூட ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம ரிஸ்க் எல்லாம் பார்த்து தான் போடுறோம், கொஞ்சம் கொஞ்சமா தான் போடுறோம். அதனால தான் 1 2 மட்டும் நான் வாங்குறேன், எதுவுமே பல்கா வாங்க மாட்டேன். நம்மளோடது எல்லாமே லாங் டேர்ம் தான். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னாக்கா 51% ப்ரொமோட்டட் இருக்கு, 13.6% எஃப்ஐஐஸ் இருக்கு, தட் இஸ் குட் பர்சன்டேஜ். அண்ட் 27.3% டிஐட் இருக்கு. ஸோ தட் ஷோஸ் நல்ல ஒரு வேல்யூவான ஸ்டாக் அப்படின்றது நம்மளுக்கு இதுல இருந்து தெரியுது. அப்புறம் பியர் கம்பேரிஷன் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அதானி டோட்டல் கேஸ், குஜராத் கேஸ், ஐஜிஎல், மகாநகர் கேஸ் அண்டு ரிஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இன்னும் டவுன்ல லிஸ்ட் இருக்கும், நீங்க மணி கண்ட்ரோல்ல போய் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா தெரியும். ஸோ இந்த டாப்ல பார்த்தீங்கன்னாக்கா லோயஸ்ட் பிஇ இருக்கிறது கெயில் தான். ஸோ அதனால அதை நம்ம ஆப்பர்ச்சுனிட்டா எடுத்து நம்ம கன்சிடர் பண்ண போறோம் 1 2. கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான ஸ்டாக் ட்ரேடிங் அட் ஃபேர் வேல்யூவேஷன், கரெக்டான வேல்யூவேஷன், அண்டர் வேல்யூவேஷன் சொல்லலாம். அப்புறம் கேன் கன்சிடர் ஃபார் லாங் டேர்முக்கு 1 2ன்னு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல வேல்யூ வரும்போது நம்ம கொடுத்துட்டு வெளியில வந்துடலாம். இதை எதுக்காக நான் சொல்றேன்னா நல்ல வேல்யூ வந்தா கொடுத்துட்டு வெளியில வந்துடலான்ட்டு. இப்போ நெக்ஸ்ட்